ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு கூட நம்ம கிட்ஸ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஏசப்பாவை பார்க்கறதுக்கு முன்னால், அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னால் அவனுடைய கைகளை கூப்பணும். நம்ம முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி முழு இதயத்தோட அவர்கிட்ட கேட்க போகிறோம். என்னன்னு கேட்க போகிறோம், இன்னைக்கு என்ன தலைப்பு, என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத விட ஏசப்பாவுக்கு பிரியமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏசப்பாவோட என்ன ஒரு நல்ல தொடர்பில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. சரி, ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஏசப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஏசப்பா இந்த நேர லைவில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்றதான இந்த வாஞ்சியை நீங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. அப்பா, அவர்கள் ஆண்டவரே எந்த விதமாய் உமக்கு ஆண்டவரே பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதன்படி தகப்பனே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களுடைய ஆண்டவரே கிருபையில வளர்க்கப்பட ஆண்டவரே அவங்க வளர்ந்து ஏசப்பா உங்களை பற்றி அநேகருக்கு சொல்ல அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தயவு பாராட்டுங்க ஏசப்பா. இந்த நேரத்துல கூட ஏசப்பா இங்க கூடியிருக்கிறதான குழந்தைங்களை நம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவங்க கற்றுக்கொள்கிறதான ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே மகிமைப்படுத்த அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தயவு பாராட்டுங்க ஏசப்பா. எல்லா காரியத்தையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்யுங்க ஏசப்பா. எங்க பிள்ளைகளும் பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய முழு காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனோல நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கூட உங்களுக்கு சூப்பரான புது புது காரியங்களை சொல்லிக் கொடுக்கறக்கு நம்ம ஜெமிகாவும் அவங்களுடைய டீமும் வந்திருக்காங்க. ஓகே, அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க ஜெமிகா. ஹாய் ஆண்டி. ஹாய் 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 குட்டீஸ். நிறைய சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு தீம் இன்ட்ரோ பண்ண போறோம் நாங்க. ஓகே, சூப்பரா பண்ணுங்க. ஓகே ஜெபின், சாப்பிட்டியா? காலையில எனர்ஜியா வந்து உட்காந்துட்டீங்களா எல்லாரும்? உட்காந்துட்டோம். நீங்க தான் டயர்டா இருக்கீங்க. எனர்ஜியா வரீங்க. எனர்ஜியா இருக்கோம். ஓ யா சொல்லிருங்க பார்க்கலாம் சத்தமா. ஓ யா. பாத்தீங்களா, ஜெபின் அகஸ்டினும் பயங்கர உற்சாகமா இருக்காங்க. நீங்களும் அப்படிதானே இருக்கீங்க? அப்படிதானே இருக்கீங்க? டயர்டா இருக்கு, எனக்கு சத்தமே கேட்கலையே. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓயா சொல்லிடலாமா? சொல்லுங்க சத்தமா. எல்லாம் சத்தம் கேட்கணும் நீங்க. ஓ யா. ஓகே, நாம இப்போ ஒரு தீம், நம்ம வார வாரம் ஒவ்வொரு தீம் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? உள்ளத்தை குடித்து கொடுக்கும் உள்ளம். என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தோம் நம்ம. கிவிங் ஹார்ட், நம்மளுடைய டாலண்ட், நம்மளுடைய பணம், நம்மளுடைய நேரம் எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம்? ஏசப்பாவுக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான தலைப்பு வச்சிருக்காக்கா. எப்படியான தலைப்பு? சூப்பரான தலைப்பு. சத்தமா சொல்லுங்க. சூப்பரான தலைப்பு. சூப்பரான தலைப்பு வச்சிருக்கேன். அதுக்கான ப்ராப் எல்லாம் அக்கா கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுது அந்த ப்ராப் எல்லாம்? ஒரு அட்டைப்பெட்டி தான், பெரிய ப்ராப்லாம் இல்லை, ஒரு பெரிய ஒரு அட்டைப்பெட்டி வச்சிருக்கேன். இதுக்குள்ள நிறைய பொருள் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? பொருள். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எது கூட்டிட்டு வந்திருக்கேன் நானு? தெரியல. ஓகே, இதுக்குள்ள அக்கா நிறைய பொருள் வச்சிருக்கேன். இப்போ ஜெபின் அண்ணாவும் அகஸ்ட் அண்ணாவும் ஒவ்வொருத்தரா என்ன பண்ண போறாங்க? ஒவ்வொரு பொருளா எடுக்க போறாங்க வெளியே. இதுக்குள்ள அக்கா என்னமும் போட்டிருக்கேன், ஒரு ட்ரெஷரும் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட், ஒரு ட்ரெஷர் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? தேடி எடுத்துருவீங்களா ஜெபின்? எடுத்துருவோம். பார்க்கலாம், எடுங்க பார்க்கலாம். வாங்க வாங்க, ஜெபின் ஃபர்ஸ்ட் எடுப்பான். ஓகே, என்னமோ ஜெபின் ஒரு ஸ்லீப்பிங் டெடி எடுத்திருக்காரு. ஜெபின், இந்த ட்ரெஷரா ஜெபின்? நான் தூக்கியா போட்டார் ஜெபின். ஓகே ஓகே, நீங்க எடுங்க அகஸ்டின். அகஸ்டின் டெடி பேர் எடுத்திருக்கேன். அகஸ்டின், இது உங்களுக்கு ட்ரெஷரா? இல்லக்கா, அகஸ்டின் எனக்கு இது பிடிக்கலையா? ஓகே ஜெபின், நீங்க எடுங்க மறுபடியும். ட்ரெஷர் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பாத்துடலாம். ஒரு பால் வச்சு ஒரு டாக் பொம்மை எடுத்திருக்காங்க. தான் ஜெபின் உங்க ட்ரெஷர். ஜெபின் எனக்கு இந்த ட்ரெஷரும் பிடிக்கலையா? ஓகே அகஸ்டின், நீங்க எடுங்க. அகஸ்டின் உள்ள விட்டு அலாசுறாரு, என்ன எடுக்க போறாருன்னு தெரியல. ஒரு பில்டிங் பிளாக்ஸ் எடுத்திருக்காரு. அகஸ்டின், இது ட்ரெஷர் அகஸ்டினா? இல்லக்கா. இல்ல, சரி விடுங்க அகஸ்டினா. இப்ப ஜெபின் அண்ணா எடுப்பாங்க. ஜெபின் அண்ணா உள்ள தேடுறாரு. ஜெபின் அண்ணா ட்ரெஷர் எடுத்திருக்காரு. சூப்பர் சூப்பர் ஜெபின் அண்ணா. நீங்க தேடுங்க அகஸ்டின் அண்ணா, உங்களுக்கும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அக்கா 2 போட்டிருக்கா, 2 பேத்துக்கு ஒவ்வொன்னு கிடைச்சிருங்க. அகஸ்டின் அண்ணாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க.
வந்தாங்க 2 பேரும். ஓகே, உங்களுக்கு நிறைய பொருள் கிடைச்சது. ஆனா இதான ட்ரெஷரா தெரிஞ்சது? ஆமாக்கா, இதாங்க ட்ரெஷர் இல்ல. ஆமால, அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லயும் நமக்கு நிறைய என்ன இருக்கும், நிறைய பொருட்கள் இருக்கலாம், நமக்கு நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு பெரிய ட்ரெஷரா தெரியலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு உண்மையான ட்ரெஷர் நமக்கு இருக்கு. நீங்க இந்த பொம்மையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் தேவையில்லாத நிறைய ட்ரெஷர்னு நம்ம நினைச்சு நிறைய விஷயங்களை இதான் நம்மளுடைய லைஃபுடைய ட்ரெஷர், இதான் நம்மளுடைய பொக்கிஷம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட லைஃப்ல ஒரு உண்மையான பொக்கிஷம் இருக்கு. அது என்ன தெரியுமா அகஸ்டின்? தெரியாதுக்கா. தெரியாது. சரி, ஓகே, அக்கா சொல்றேன். நம்மளுடைய உண்மையான பொக்கிஷம் என்னன்னு பார்த்தா அது ஏசப்பா தான். அப்படித்தானே? ஏன் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஏசப்பா அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படித்தானே? என்ன ஒரு உற்சாகமே இல்ல. அப்படிதான் சொல்லுங்க. ஆமாக்கா. ஆமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமாக்கா. ஓகே, அதான் நம்மளுடைய தலைப்பு. ஏசப்பா நமக்காக என்ன கொடுத்திருக்காங்க? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மள வாழ வச்சிருக்காங்க இல்லையா? அவர்தான் நம்மளுடைய என்ன பெரிய ட்ரெஷர். ஓகே, அதுதான் நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு. என்ன தலைப்பு? மெய்யான பொக்கிஷம். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, மெய்யான பொக்கிஷம். ஆக்ஷனோட, மெய்யான பொக்கிஷம், the real treasure. என்னது? The real treasure. யார் real treasure? ஏசப்பா. ஏசப்பா தான் real treasure. ஓகேவா? இந்த gift boxes மாதிரி நமக்கு treasure மாதிரி என்ன யாரு தெரியுதா? ஏசு கிறிஸ்து தான் நம்மளோட லைஃப்ல. ஏசப்பா தான் நம்மளுடைய பெரிய treasure. எவ்வளவு பெரிய treasure? பெரிய treasure. ஓகே, உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு இல்லையா? தலைப்பு என்ன புரிஞ்சிச்சு இல்லையா? என்னது? மெய்யான பொக்கிஷம். வெரி குட் ஜெமினா. ஓகே, நம்ம எஸ்தர் அக்கா வந்து நம்மளுடைய தலைப்பை பத்தி நமக்கு சொல்லி தருவாங்க. குட்டீஸ், சூப்பரான தலைப்பு பார்த்தீங்கல்ல? ஆமாம் குட்டீஸ், நம்மளுடைய மெய்யான பொக்கிஷம் யாரு தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? ஏன் அவர் நம்மளுடைய மெய்யான பொக்கிஷம் சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஜீவனை கூட பெருசாக எடுத்துக்காம அவர் ரொம்ப அழகானவர் குட்டீஸ். அவர் ரொம்ப மேன்மையானவர், அவர் ரொம்ப சிறந்தவர், அவர் ஒரு தெய்வம் இல்லையா? வானத்துக்கும் பூமிக்கும் அவரை போல ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்ததில்ல. சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அப்புறம் அவரை பற்றி சொன்னால் நிறைய காரியங்களை சொல்லலாம். அழகானவர், அருமையானவர், மேன்மையானவர், உயர்ந்தவர், இப்படி நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாவை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லை? ஆமா, அப்படி சொல்ல முடிஞ்சதுனால தான் ஏசப்பா தான் மெய்யான பொக்கிஷமா நான் நினைக்கிறேன் குட்டீஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஓகே, நம்ம மெய்யான பொக்கிஷமாகிய ஏசப்பாவை பத்தி இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்க கத்துக்க போறீங்க. அது போல இப்போ இந்த டைம்ல அக்கா வந்து உங்களுக்கு சாங் சொல்லி கொடுக்க போறாங்க. ஓகே, அந்த மெய்யான பொக்கிஷமாகிய ஏசப்பாவை குறித்து சூப்பரான ஒரு சாங் கத்துக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன். கூப்பிடலாமா ஜெமிகாவை? கூட தார்னிகா வராங்க. 2 பேரையும் கூப்பிடலாம். ஜெமிகா, தார்னிகா, சீக்கிரமா வாங்க. வந்துட்டோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன். குட்டீஸ், நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பாட்டு பார்க்க போறோம். தார்னிகா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தார்னிகா, என்ன ஜெமிகா? நான் கொடுத்து வச்சல? அப்படிலாம் இல்ல ஜெமிகா. ரொம்ப கொடுத்து வச்சவங்க தார்னிகா. ஜெமிகா இப்படி சொல்லி நீ வெட்கப்படுத்து. வெட்கப்படாதீங்க தார்னிகா, உண்மையாலுமே நீங்க கொடுத்து வச்சவங்க தார்னிகா. ஐயோ ஜெமிகா, இல்ல ஜெமிகா, நானும் கொடுத்து வச்ச ஜெமிகா. நான் தான் சொல்றேன்ல தார்னிகா, ஒத்துக்கோங்க. அப்ப இல்ல தெரியலன்னா யானாச்சும் கேட்கணும்ல நீங்க. சரி, ஏன் சொல்லுங்க. ஏன்னு சொல்லட்டுமா? இப்பதான் நம்ம கத்துக்கிட்டோம்ல யார் உண்மையான பொக்கிஷம்னு கத்துக்கிட்டோம். ஏசு கிறிஸ்துவல நிறைய பேத்துக்கு இது தெரியவே தெரியாது. ஏசப்பா தான் தங்களோட லைஃப்ல உண்மையான பெரிய பொக்கிஷம்னு நிறைய பேத்துக்கு தெரியல இந்த காரியம். ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படித்தானே? தெரிஞ்சிருக்குல்ல நமக்கு. எல்லாரும் இப்பதான் கத்துக்கிட்டோம்ல. எல்லாரும் ஒரு ஓயா சொல்லிருங்க. யாருக்கெல்லாம் தெரிஞ்சது ஏசப்பா தான் உண்மையான பொக்கிஷம்னு? ஓயா. அப்படித்தானே? ஏசப்பா தான் உண்மையான பொக்கிஷம். நம்ம எல்லாம் கத்துட்டோம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? கொடுத்து வச்சவங்க தார்னிகா. நீங்க கொடுத்து வச்சவங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க கொடுத்து வச்சவங்க ஜெமிகா. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பார்க்க போறோம். நீங்க எல்லா குட்டீஸ் எல்லாம் இப்போ நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா ஏசப்பா தான் உண்மையான பொக்கிஷம்னு? அப்ப நீங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். கொடுத்து வச்சவங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஓகேவா? அத பத்தி தான் இன்னைக்கு ஒரு பாட்டு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு லிரிக்ஸ் சொல்லி தர போறேன். நீங்க கத்துக்க போறீங்க. ஓகேவா? தார்னிகா, ஸ்டார்டிங் என்ன தார்னிகா? கொடுத்து வச்சவங்க தான் ஜெமிகா வரும். கொடுத்து வச்சவங்க தான். கொடுத்து வச்சவங்க நீங்க கொடுத்து வச்சவங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க கொடுத்து வச்சவங்க. இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க கொடுத்து வச்சவங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க கொடுத்து வச்சவங்க. இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. உலகம் உன்னை வெறுத்தாலும், உலகம் உன்னை வெறுத்தாலும், இயேசு உன்னை அரவணைப்பார். இயேசு உன்னை அரவணைப்பார். உலகம் உன்னை வெறுத்தாலும், உலகம் உன்னை வெறுத்தாலும், இயேசு உன்னை அரவணைப்பார்.
அரவணைப்பார், இயேசு உன்னை அரவணைப்பார், ரட்சகரை மறந்து அங்கும் இங்கும் அலைஞ்சோமே. அங்கும் இங்கும் அலைஞ்சோமே. அப்ப என்ன பண்ணாரு ஏசுப்பா? நம்மள தேடி தேடி வந்தாங்கல்ல. ஏசுப்பா தான் உண்மையான ட்ரெஷர் இல்ல. அப்ப ஏசுப்பா நம்மள தேடி வந்தாங்க. தேடி வந்து உயிரை தந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணாங்க? மீட்டாங்க பாவத்துல இருந்து. ரட்சகரை மறந்து அங்கும் இங்கும் அலைஞ்சோமே. தேடி வந்து உயிரை தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. யாரு? நம்ம கொடுத்து வச்சவங்க. நீங்க கொடுத்து வச்சவங்க. இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. சின்ன பாட்டு தான் நம்ம இப்ப பாட போறோம். ஓகேவா? நீங்க எல்லாம் லிரிக்ஸ் கத்துக்கிட்டீங்க. நீங்க எல்லாம் ரொம்ப வந்து அறிவான குழந்தைங்க எல்லாம் கத்துட்டீங்க இல்லையா? ஆக்ஷன் பாத்துடலாமா? பாத்துடலாமா? ஓகே, எல்லாரும் ஸ்ப்ரிங் எப்படி எந்திரிச்சு நிக்கணும்? ஸ்ப்ரிங்குமா எந்திரிச்சு நிக்கணும். என்ன சொன்னாச்சா? பாத்துடலாமா? ஓகே. எல்லாம் எந்திரிச்சாச்சா? எந்திரிச்சாங்க ஜெபிகா. என்ன ஜிடிகா? ஓயா. ஓடிவாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. தம்பிங்க ஓடிவாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஆமா, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. மறந்து அங்கு இங்கு அலைஞ்சோமே. தேடி வந்து உயிரை தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. ரட்சகரை மறந்து அங்கு இங்கு அலைஞ்சோமே. தேடி வந்து உயிரை தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஆமா, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்கப்பா. சூப்பரா இருந்துச்சா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா பாட்டு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜெபிகா. நீங்க யார் இப்போ? இப்ப நான் கொடுத்து வச்சவங்க. டவுட்டே இல்ல, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு பாட்டு? ரொம்ப பிடிச்சிருச்சு ஜெபிகா. இந்த செஷனோட கடைசியில நம்ம மறுபடியும் இந்த பாட்டு போட்டு நம்ம மறுபடியும் ஆக்ஷன் பண்ணலாம். இப்போ எஸ்தரக்கா வந்து உங்களுக்கான சூப்பரான கதை வச்சிருக்காங்க. எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்களா கதை சொல்றதுக்கு? எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஜெபிகா. நான் தான் கதை சொல்றதுக்குன்னு கேக்குறேன். கதை கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல? ஓகே, எஸ்தரக்கா வர போறாங்க. ஓகே குட்டீஸ், நம்மலாம் யாரு? கொடுத்து வச்சவங்க இல்லையா? ஆமாம் குட்டீஸ், நீங்களும் நானும் ஏசப்பாவை தெரிஞ்சதுனால கொடுத்து வச்சவங்களா மாறி இருக்கோம்ல. சரி, ஓகே, ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஓகே, இங்கே இந்த கதையில் அக்கா சொல்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் கொடுத்து வச்சவங்க, யார் யாரெல்லாம் இல்லை அப்படின்னு. ஓகேவா? சரி, ஒரு வீட்டில் அம்மா அப்பா ஒரு குட்டி பையன் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, அவங்க எப்பயுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பான் அந்த குட்டி பையன். ஏன்னா அவன் கேட்குற எல்லாமே அவனுக்கு என்ன பண்ணும்? கிடைச்சிரும். சரியா? அப்படி நம்மளுக்கும் இல்லை, நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னா எப்படி ஆயிடுவோம்? ரொம்ப சோகமாயிருவோம், கோவமாயிருவோம்ல. ஆனால் அந்த பையனும் அதே போல தான். அவனும் ரொம்ப ஜாலியாக இருக்கான், ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் லைஃப்பை. அவனுக்கு அவனுடைய அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப பிடிக்குது. அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான். சரியா? அவன் ரொம்ப குட்டி பையன் இல்லையா? அதனால் அவன் கேட்குறதெல்லாம் அவனுக்கு செய்கிறாங்க. அவனுக்கு மிரட்டினா கூட, அவனை கண்டிச்சா கூட அவனை கண்டிக்கிறாங்கன்னு புரியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன பையன், சின்ன வயசு, சரியா? ஒரு 2 வயசு அவ்வளோதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு வந்து சிவரெல்லாம் கண்ணில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்ஸ். உடனே அவங்க அம்மாவும் அவனை தூக்கிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, என்னோட குழந்தைக்கு என்ன ஆகணும்? கண்ணு சரியாகணும். நமக்கு கூட உடம்பு சரியில்லைன்னா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? ஜாலியாக அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அப்படி தானே? இல்லை தானே? எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல, ரொம்ப கவலைப்படுவாங்க, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இல்லை ஏன்? நமக்கு உடம்பு சரியில்லை, நம்மளை நல்லா பார்த்துக்க முடியலன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை? ஆமாம், அதை போல தான் அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும்
ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க டாக்டர் சொன்ன மாதிரியே அந்த குழந்தைக்கு கண்ணில் என்ன இருந்தது, ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது. அதனால அந்த குழந்தைனால சரியாக தூங்க முடியல, அவனால் சாப்பிட முடியல, அவன் ரொம்ப சிக்காயிட்டான், அவன் ரொம்ப ஜாலியாக இல்லை, அவன் எதையுமே என்ஜாய் பண்ண மாட்டான், சிரிக்க கூட மாட்டான். இப்படி இருந்தால் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நமக்கு உடம்பு முடியலனாலும் அப்படித்தானே. ஆமாம், அதே போல தான் அந்த அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை படுற கஷ்டத்தை அவங்களால பார்க்கவே முடியல. ஓகேவா, அவங்களால பார்க்க முடியாமல் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அவங்க எல்லாம் தூக்கிட்டு ஓடி ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த குழந்தைக்கு கண்ணை வந்து சரி பண்ணவே முடியல. அவன் வந்து ரொம்ப அதாவது நாட்கள் கடந்து போக போக அவன் ரொம்ப சிக்காயிட்டே போகிறான். இதை பார்த்த அப்பாவும் அம்மாவும் அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய டாக்டர், அவங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட், சரியா, அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்னோட குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த குழந்தைக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்ட்ட ரொம்ப கெஞ்சி அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த டாக்டருக்கு இவங்களை பார்த்ததும் ரொம்ப பரிதாபமாக ஆயிடுது. இல்லை, நம்ம அம்மா அப்பா அழுகும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், அழுக வந்துடும் தானே. தன்னை போல் நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே கோவமாக இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், படன்னு என்ன பண்ணுவோம், அழுவோம்ல. அதை மாதிரி தான் அந்த டாக்டருக்கும் இவங்க அம்மா அழுத உடனே அந்த குழந்தையோட சூழ்நிலையை புரிஞ்சுக்க முடியுது. என்ன ஆயிடுச்சு, இந்த குழந்தைக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு டாக்டர் வந்து அந்த குழந்தையோட கண்ணில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அந்த முயற்சிகள் எல்லாம் என்னாயிட்டே வருது அப்படின்னா தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ அம்மாவோட இதயத்தில் ஒரு ஐடியா தோணுது. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னோட கண்ணை நான் என்ன பண்ணிடுறேன், என் குழந்தைக்கு டொனேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என் குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட மாட்டான்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைக்கிறாங்க. அன்னைக்கு டாக்டரை பார்க்குறதுக்கு வேகமாக கிளம்பி வராங்க. அந்த ஹோப்பே இல்லாமல் இருந்த அம்மா வந்து ரொம்ப தைரியமாக குழந்தைக்காக நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இருதயத்தில் ஒரு தைரியம் வருது, ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு வருது. வந்து டாக்டரை பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கோம். இல்லை டாக்டர், அதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, என்னோட குழந்தைக்கு என்னுடைய கண்களையே நான் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், டொனேட் பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர்ஸ், ஆமாம், நீங்கள் எடுத்த முடிவு சரியானது, இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டான முடிவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயை வந்து பாராட்டுறாங்க. ஓகேவா, நல்லா கவனிங்க குட்டீஸ். அந்த தாய் வந்து அவங்களுடைய குழந்தைக்காக அவங்களுடைய கண்களை என்ன பண்ணிட்டாங்க, கொடுக்க முயற்சி செஞ்சு அந்த கண்ணை வந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு யார் டொனேட் பண்ணாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா. அந்த 2 வயசில் அவங்களால ரொம்ப பெரிய விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. அப்போ அந்த கண்ணில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு. அவனுக்கு நல்லா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனும் கொஞ்ச நாளில் அழகாக வளர்றான். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற வயசு வருது. ஓகே, அவன் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன இருக்காது, அவங்களுடைய கண்ணை யாருக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை, கண்ணு தெரியாது இல்லையா. ஆமாம், கண்ணு தெரியாமல் அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நாளும். இதை இவன் வளரும்போது கவனிக்கும் போது இவனுக்கு அவங்க அம்மாவை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அம்மாவை அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அம்மா வந்து இந்த மாதிரி அழகெல்லாம் இல்லைல்ல, நம்ம அம்மாவுக்கு எதுவுமே தெரியல, நம்ம அம்மாவை எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது, அந்த மாதிரி கொஞ்சம் சஃபர் ஆகுறான். அதனால் அவனுடைய அம்மாவை அவன் வந்து வெறுக்கிறான். ஓகேவா, இப்படி வெறுக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் ஒரு நாள் ப்ரோக்ரஸ் சைன் பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸ் வர சொல்கிறாங்க. ப்ரோக்ரஸ் சைன் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாட்ட ஓடி போய் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அம்மா கிட்ட எதையுமே அவன் சொல்லலை. ஏன்னா அவனுக்கு அவங்க அம்மாவை என்ன பண்ணாது, பிடிக்கவே பிடிக்காதுல்ல. என்ன காரணம், அவங்க அம்மாவுக்கு என்ன இல்லை, கண்ணு இல்லைல்ல. ஆமாம், அதனால் அவனுக்கு அவங்க அம்மாவை பிடிக்கல. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வந்ததும் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா கண்டிப்பாக அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு லேட்டாக வராங்க, அது வரைக்கும் முழிச்சிருந்து அப்பா நீங்கள் தான் அந்த பேரண்ட்ஸ் மீட்டுக்கு வரணும், ஏன்னா அம்மா வேணாம், நீங்கள் வந்து எனக்கு சைன் பண்ணிடணும், உடனே கூட நீங்கள் போயிருங்க, ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ண கூட வேணாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பா சொல்கிறாங்க, இல்லை தங்கம், எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, இந்த டைமில் எனக்கு ரொம்ப ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் வர முடியாது, நீ அம்மாவை கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேச்சா, இந்த அம்மாவா, எனக்கு வேணாம், ஏன்னா இவங்களுக்கு கண்ணு தெரியல, இவங்க என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க, நான் தான் இவங்களை கூட்டு போகணும்னு சொல்லி அந்த அம்மாவை அவன் வந்து ஒரு உதாசீனப்படுத்துறான், அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறான், அவங்கள மேன்மையாவே அவன் நினைக்கல. ஓகேவா, அவங்கள வந்து அற்பமா நினைக்கிறான். இப்படி இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இது மாதிரி அந்த விஷயத்துக்கு அப்பா வந்து சரி இவனை மனசை கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லி அப்பா அவனோட போயிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட ஸ்கூலோட ஆனுவல் டே வருது. ஓகேவா, அந்த ஆனுவல்
ஆனுவல் டேக்கு அவங்க எல்லா குழந்தைகளையும் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் வந்து இவன் டான்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. டான்ஸ் பண்ணுறான், பொயட்ரி சொல்கிறான், அந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல இவன் கலந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த கலந்துக்கும் போது இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் யாருக்கு இருக்கும்? அந்த குட்டி பையனுக்கு அம்மாவும் அப்பாவும் பார்க்கணும்னு சொல்லியிருப்போம்ல. நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்லேயோ இல்லை ஏதாவது காரியத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரை கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம்? நம்ம அம்மாவையும் அப்பாவையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம்ல. நமக்கு பிடிச்சவங்கள, நம்ம ரொம்ப ப்ரீஷியஸாக ரொம்ப விலை மதிப்புள்ளவங்களா நினைக்கிறவங்கள, ரொம்ப மதிக்கிறவங்கள, அவங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவோம்ல. அந்த மாதிரி இவன் அவனுடைய அப்பாவை மாத்திரம் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து கிளம்பி நிற்கிறாங்க. அப்போ இவன் சொல்கிறான், இல்லைல்ல அம்மா நீங்கள் வேணாம், அப்பாவை மாத்திரம் வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பாவுக்கு தாங்க முடியாத ஒரு ஆதங்கம் வருது. என்னது, ஏதோ சொல்ல துடிக்கிறாரு, ஆனால் அவர் சொல்லாமல் அமைதியாகிறாரு. இவனுக்கு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியுது. அம்மா வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அப்பா இவன் அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ண அப்பா வந்து சடனாக, இங்கே பாரு தம்பி, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது, நீ வந்து 2 வயசு குழந்தையா இருக்கும்போது உன்னுடைய கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அதை சரி பண்ணணும்னு நாங்கள் முயற்சி பண்ணணும். ஆனால் நாட்கள் தான் கடந்துச்சு, எங்களுடைய பணம் தான் விரயமாச்சு, எங்களுடைய முயற்சிகள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதில் எல்லாமே நாங்கள் எதை தான் பார்த்தோம்? தோல்வியை தான் பார்த்தோம், வெறுமையை தான் பார்த்தோம், இன்னும் இல்லாததை தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு, கடைசியாக உனக்கு கண்கள் இல்லாமல் போகிற சூழ்நிலை வரும்போது அம்மா தன்னுடைய 2 கண்களையும் உனக்கு என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நீ நல்லா 2 கண்ணோட ரொம்ப அழகானவனா நல்லா இருக்கிற, உனக்கு விருப்பமான காரியங்களை எல்லாம் நீ செய்கிற அப்படின்னு சொன்னாங்க. சரியா குட்டீஸ்? இதே போல தான் நம்ம வேதாகமத்தில் கூட ஏசப்பா அநேக காரியங்களை சொல்கிறாரு. அவரு கூட நம்மளுக்காக பரலோகத்தில் இருந்தார். ஆனால் நான் அவருடைய மேன்மையான காரியங்களை எல்லாம் விட்டு, அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு தெய்வம் இல்லையா, அவர் மேன்மையானவர், சிறந்தவர், உயர்ந்தவர்னு சொல்லி அவரை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலான்னு நான் கூட ஆரம்பத்தில் சொன்னேன்ல குட்டீஸ். ஆமாம், உண்மையாகவே ஏசப்பா அவருடைய மேன்மையை, அவருடைய மகிமையை எல்லாவற்றையும் குப்பையா நஷ்டமா எண்ணிட்டு அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தாருன்னா, மனுஷனா இறங்கி வந்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தாரு குட்டீஸ். ஏசப்பா அவருடைய மேன்மை நினைக்கல, அவருடைய உயர்வை நினைக்கல, அவர் ஒரு தெய்வம் அப்படிங்கிறத நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டாரு? இறங்கி நம்மளுக்காக இந்த பூமியில வந்து பாடுகள் பட்டிருக்க மாட்டாரு, சிலுவையில் அரிக்கப்பட்டிருக்க மாட்டார். இல்ல குட்டீஸ்? ஆமா, இதை போலதான் ஏசப்பாவுடைய அன்பு. அவரு தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த இடத்துல அவனுடைய அம்மா வந்து அவங்களுடைய அழகையோ அவங்களுடைய எதிர்காலத்தையோ இல்லை அவங்களுடைய காரியங்களை நினச்சிருந்தாங்களா, அவங்களுடைய கண்களை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? அவங்களுடைய குழந்தைக்கு கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அதை போல தான் நம்ம ஏசப்பாவும் ரொம்ப மேன்மையானவர் குட்டீஸ். நீங்கள் வேதாகமத்தில் படித்து பாருங்களேன். அவர் வந்து ரொம்ப மேன்மையானவர், சர்வ வல்லவர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க, அதிசயமானவர்னு சொல்கிறாங்க, ஆலோசனை கொடுக்கறதுல சிறந்தவர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் அவர், ஒரு மிகப்பெரிய தெய்வம் அவர் இல்லையா. அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளுக்காக அற்ப மனுஷங்களாக நமக்காக இறங்கி வந்து அவருடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய ஜீவன், அவர் தான் நம்மளுடைய பொக்கிஷம் இல்லையா. அவருடைய ஜீவனையே கொடுத்துட்டாருன்னா நம்ம மேல எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்காருல்ல. அவருடைய அன்பும் அவரும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில விசேஷமான விலையேறப்பட்ட பொக்கிஷமா நம்ம நினைக்கணும் குட்டீஸ். இப்படி நினைக்கணும். இப்படி நினைச்ச ஒரு மனுஷரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வேதாகமத்துல கூட ஒரு மனுஷர் இருக்காரு. அவர் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். சரியா? பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு கல்விமான், அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரரும் கூட. அப்புறம் அவர் வந்து கமாலியலுடைய பாதத்துல கல்வி கற்றவர்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அவர் மிகப்பெரிய நிறைய கப்பல்லாம் அவருக்கு இருந்துச்சுன்னு கூட சொல்றாங்க குட்டீஸ். அவர் வந்து ஒரு நல்ல பதவியில இருக்கிறவரா இருந்தாரு. இப்படி எல்லாம் இருந்தாலும் ஏசப்பாவோட அன்பை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நேரம் வருது அவருடைய வாழ்க்கையில. தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறமா அவருடைய பதவி அவர் நினைக்கல குட்டீஸ். அவர்கிட்ட இருந்த பணத்தையும் அவர்கிட்ட இருந்த சொத்தையும் அவர்கிட்ட இருந்த அந்த படிப்பு இருக்கு இல்லையா, அந்த திறமை படிப்பு எதையுமே அவர் நினைக்காம எல்லாத்தையும் நஷ்டமா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்துல சொல்றாரு. நஷ்டமும் குப்பையும் என்று நான் கருதுகிறேன். எதுக்காக அப்படின்னா, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் என்னவா நினைக்கிறேன்? நஷ்டமா நினைக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு குட்டீஸ். அதே போல ஏசப்பா உவமைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அப்படி சொல்லும்போது கூட ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷன் ஒரு பொக்கிஷத்தை கிடைக்குது அவன் கையில். அந்த பொக்கிஷத்தை அடையிறதுக்காக அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை, அவங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையுமே வித்துடுறான். விற்று அந்த சொத்தை, அந்த பொக்கிஷத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லி விரும்புகிறான். அந்த மனுஷனை போல தான் குட்டீஸ் இந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. சரியா? அந்த பொக்கிஷமாகி இயேசு கிறிஸ்துவை அடையிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மையான காரியம் கிடைச்சாலும் அதை எல்லாத்தையும் நஷ்டமாகவும் குப்பையாகவும் எண்ணி நம்ம விட்டுறணும் குட்டீஸ். நம்ம எந்த காரியத்தை வேணா விடலாம், ஆனா யாரை நம்ம விடக்கூடாது? நம்மளுடைய விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது குட்டீஸ். நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையில பெற்று கொண்டிருக்கிறதுனால தான். ஓகே குட்டீஸ், நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில விலையேற பெற்ற மேன்மையான ஒரே ஒரு முதன்மையான பொக்கிஷமா நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்களை மூடுங்க, உங்களுடைய கைகளை கூப்பி முழங்கால் படிடுங்க. நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அக்காங்களாம் உங்களுக்கு புது புது காரியங்களை இன்னும் சூப்பரா ஏசப்பா எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு காமிச்சு கொடுக்க போறாங்க. ஓகேவா? கண்களை மூடுங்க குட்டீஸ். நம்ம ஏசப்பாவை பத்தி ஒரு நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கோம்ல. எப்படி அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசப்பாவுடைய அன்பு தான் முக்கியம், ஏசப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இல்லையா? அவர் நஷ்டமும் குப்பையுமா நினைக்கிறாரு. நம்மளும் அப்படி ஏசப்பாவுக்கு பிரியமா அவரையே பொக்கிஷமா நினைச்சு வரலாம் குட்டீஸ். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. இந்த நேரத்துல கூடப்பா பிள்ளைகள் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலை போல தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா, நீரே ஆண்டவரே ஏசப்பா விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பதை இந்த நேரத்துல அறிந்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்க இருதயத்துல அப்பா உண்மையே ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே விலையேற பெற்ற பொக்கிஷமாய் வைத்துக்கொள்ள ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஏசப்பா உண்மை பற்றி அநேகருக்கு ஆண்டவரே ஏசப்பா இந்த பொக்கிஷமாகிய உண்மை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரை காண்பித்து கொடுக்க ஆண்டவரே நீங்க தயவு பாராட்டுங்க. பிள்ளைகளை முழுவதும் ஆண்டு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொக்கிஷமா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க இருந்துருங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விலையேற பற்ற பொக்கிஷமாகிய ஏசப்பாவை என்னுடைய வாழ்க்கையில நான் வச்சிருக்கிறேன், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வச்சுக்கோங்க. ஜெமிகா வாங்க. ஸோ என்ன தாரணி, இந்த மேம் வேற ப்ராஜெக்ட்னு எப்படி தலையே வலிக்குது. சரி, அதெல்லாம் பண்ண வேணாம் ஜெமிகா. பண்ணாதான் நமக்கு செமஸ்டர்ல மார்க் போடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான் இந்த ஜெமிகா. உலகத்துல பெரிய பொக்கிஷம் என்ன ஜெமிகா சாப்பாடு ஜெமிகா. நமக்கு சோறு தான் முக்கியம் தானே ஜெமிகா. வாழ்க்கையில அப்படி சொன்னா வாயிலே விடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான் ஜெமிகா. போய் மேம் எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு என்னடி நினைப்பாங்க நம்மளை பத்தி? செமஸ்டர் நமக்கு முட்டை போட்டு அமுச்சு விட்டுருவாங்க, நீ சாப்பிட்டுட்டே உட்காந்துருங்க. அப்ப என்ன ஜெமிகா பொக்கிஷமா இருக்கும் இந்த உலகத்துல? அதுதான் எனக்கும் தெரியல. நம்ம யார்கிட்ட போய் கேட்போமா? சரி கேட்கலாம் வாங்க ஜெமிகா. சரி வா அப்படியே நடப்போம். நம்ம நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்துருக்கேன், யாராவது சொன்னா அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஆமா ஜெமிகா. ஐயோ எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அந்த 2 பொம்பளைகளை சாணி வலிக்க வர சொன்னா இன்னும் வரல. ஷப்பா, என்ன அங்க ஒரு விவசாயி வேலை பார்த்துட்டு இருக்காரு, போய் கேட்போமா? இதுக்கு என்ன தெரிய போகுது? சரி பரவாயில்ல, வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வாங்க மணி, என்ன மணி இவ்வளவு லேட்டா வரீங்க? சீக்கிரம் போய் சாணி வலிக்க போங்க. சாணி வலிக்கிறதா? நம்ம சாணி வலிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ. அப்படித்தான் இருக்குமோ? அதுவும் கரெக்ட். இல்ல நம்மள ஐயா 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 நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க ஐயா. ஐயா என்னது? கல்லூரில இருந்து வந்துக்கிறோம் ஐயா. நீ சாணி வலிக்கிற பொம்பளைங்க நினைச்சிட்டீங்களா? ஐயோ ஐயா, நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் வந்திருக்கோங்க ஐயா. சரி அப்படி கேளு. ஐயா இந்த உலகத்திலேயே ரொம்ப பொக்கிஷமானது நீங்க எது கருதுறீங்கயா? என்ன மணி இப்படி கேட்டுப்புட்ட? இந்த லேண்ட் தான் மணி. லேண்ட் தானே ஐயா? நல்ல இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். நல்லா படிச்சிருக்கீங்க போலயே. இந்த நிலம் தானா உங்களுக்கு பொக்கிஷம்? நாளந்தான் மணி. ஏன் ஐயா இந்த நிலத்தை போய் பொக்கிஷம்ங்கறீங்க? நீ சோறு சாப்பிட்டிருக்கியா மணி? ஐயோ என்னையா அப்படி கேக்குறீங்க? 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிடுறோம். அதுல இவ 4 வேளை இல்ல 5 வேளை சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு. என் வாழ்க்கை அதான். அதனாலங்கய்யா. இது எங்க இருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது அரிசி மூட்டையில வருங்கய்யா, வண்டியில இருந்து எடுத்துட்டு வருவோம். எங்க அப்பா கொண்டு வருவாருங்கய்யா. அது இந்த நிலத்துல இருந்து விளைக்கிறதா மணி. ஓ இந்த அதனாலதான் இது ரொம்ப வெளியேறப்பட்டது மணி. ஆமாங்க, நம்ம சோறு சாப்பிடணும்ல. ஆமா ஜெமிகா. ஆமாங்கய்யா, இந்த நிலம் தாங்கய்யா பெருசு.
ஆமாங்க ஐயா, நீங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சோம். பரவாயில்லையா? பரவாயில்லையே, நீங்க படிச்சு நல்லா இதா இருக்காரு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயோ, என்ன ஜெமிகா, நிலம்தானா? நிலம் தான் பெருசா? நிலமா? நிலம் நிலமா? நம்ம நிறைய சாப்பிடுறோம், நமக்கு அரிசி எல்லாம் இந்த நிலத்துல இருந்து தான் வருது. ஆமா அப்ப ஜெமிகா. நிலம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன் நானு. சரி எழுதிக்கோங்க. நிலம் நிலம் எழுதி வச்சு நமக்கு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 மார்க் 10 மார்க் எனக்கு போட்டு விட்டுருவாங்க. எனக்கு போடுவாங்க. நம்ம ரெண்டு சேர்ந்து சரி, சேரோம், நம்ம அதனால சேர்ந்து தான். சேரோம். சரி வா, அப்படியே போவோம். வேற யாராவது கிடைச்சா அப்படியே சரி, வாங்க. கேட்டுட்டு போவோம். எழுதிட்டீங்களா? மக்கள் தாரகை, வாழ்க வாழ்க, மக்கள் செல்வி, வாழ்க வாழ்க, இந்த 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 மக்கள் தென் சிங்கமே. வாழ்க வாழ்க. போதும் 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 மக்களே, இங்க வாங்க, கீழே இறங்குங்க. சொல்லுங்கம்மா. ஆமா, இந்த தொகுதியில அப்படி என்னதான் பிரச்சனை? அம்மா, இது என்ன தொகுதினே தெரியல. அப்புறம் எப்படி நமக்கு என்ன பிரச்சனைனே தெரியும்? சரி சரி விடுங்க, நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். நீங்க எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு இது தோசத்தை மட்டும் எழுப்புங்க, அது போதும். செல்வம், வாழ்க வாழ்க. ஏமா நிறுத்துங்கம்மா, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலாமா? என் இனிய மக்களே, நான் உங்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறேன். உங்களுக்கு நான் ரோடு போட்டு தந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் பேக் வாங்கி தந்திருக்கிறேன், சைக்கிள் வாங்கி தந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் என்னென்னலாம் வாங்கி தந்திருக்கிறேன். இந்த கட்சி மீட்டிங் பாடி பிரியாணி சூப்பர் ஜெமி. அம்மா பாரு, நல்ல சாலை எல்லாம் கட்டிட்டு வேற பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதா இருக்குமோ? அங்க பாருங்க, மக்கள் கூட்டம் வராங்க ஜெமிகா. கூட்டம் கொள்ளையா இருக்கு. ஜெமிகா, ஜெமிகா போலாமா? போலாமா? சரி வா, போய் பாப்போம். ஆயோ அம்மா 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 தலைவி 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 உள்ள விடுமா, பேர் கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறாங்க. உடனே அவ்வளவு சாதாரணமா பார்க்க முடியாது. தங்க தலைவி, வாழ்க வாழ்க. தங்க தலைவி, வாங்க வாங்க வாங்க, நீங்க நம்ம இவங்க நம்மளோட இனங்க. வாங்க தலைவி தலைவி, வணக்கம் தலைவி, வணக்கம் தலைவி, வணக்கம் தலைவி, தலைவி தலைவி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் தலைவி. தாராளமா கேளுங்கம்மா. தலைவி, நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தையே வச்சு மேய்க்கிறீங்க. ஐயோ சாரி தலைவி, இவ்வளவு பெரிய மேடையில நின்னு பேசுறீங்க, எல்லா மக்களும் உங்களோட பேச்சுக்கு அப்படியே கேக்குறாங்க, எல்லா தொகுதியிலயும் போய் எவ்வளவு சேவைகள் செய்றீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு கேளுங்கம்மா. தலைவி, இந்த உலகத்திலேயே நீங்க எதை பெரிய பொக்கிஷமா நினைக்கிறீங்க தலைவி? நம்மளுக்கு மக்கள் தான்மா. மக்களா? ஆமாமா, மக்கள் இருந்தாதான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். அப்படியா தலைவி, உங்களுக்கு மக்கள் தானா? உங்களுக்கு என்னோட பாலிசி தெரியுமா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான். தலைவி, வாழ்க வாழ்க வாழ்க. அப்ப நீங்க வந்து இந்த செல்வாக்கு தான் பெருசுங்கறீங்க. ஆமாமா ஆமாமா, செல்வாக்கு தான்மா பெருசு. நாங்க அப்ப இந்த நிலமெல்லாம் தலைவி, நிலமெல்லாம் மா, நிலமெல்லாம் என்னம்மா, செல்வாக்கு இருந்தா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருமா? அதுவும் கரெக்ட் தான். தலைவி, இந்த கோழி பிரியாணி தலைவி, நான் கண்டிப்பா தரேன், கண்டிப்பா உதவி செய்யுங்க. தங்க தலைவி, வாழ்க 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 தலைவி, வணக்கம் தலைவி, தலைவிதான் பிரியாணி சும்மா டேஸ்டா நல்லா போட்டு அமுக்கி விட்டு நம்மள வயித்தை நிரப்பிட்டாங்க ஜெமிகா. அப்பா, தலைவி சொன்னதான் கரெக்ட். ஆமா ஜெமிகா, மக்கள் தான் முக்கியம், செல்வாக்கு தான் முக்கியம். நிலமெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் வேலை இருந்தா சாப்பிட மாட்டோம், விதைக்க மட்டும் தான் முடியும், விளைவிக்க மட்டும் தான் முடியும். ஆனா செல்வாக்கு இருந்தா எல்லா மக்களும் நம்ம சொல்றது கேட்பாங்க தானே. ஆமா, உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லுவாங்க. அப்படியே மாசா இருக்கும்ல. சரி, இப்போ நம்ம இதான் கரெக்ட். நாம போய் சொல்லிடலாம். சொல்லிடலாம். இன்னும் ஒரு 10 பேருக்கு கேட்டு போவோம். என்ன ஜெமிகா? சரி, சரி, நம்ம எதுக்கும் கேட்டுக்கலாம், அப்பதான் நமக்கு மார்க் வரும். அப்படியே போவோம், யாராவது வந்தாங்கன்னா பாக்கலாம். சரி, என்ன சொன்னாங்க இப்போ? செல்வாக்கு. நல்லா எழுதுங்க, மிஸ்டேக் ஆகுது. ஓகே ஓகே. தம்பி, இது வேலையை முடிச்சிட்டியாப்பா? நல்ல ப்ராஃபிட்ரா தம்பி. அது என்ன காசா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் முடிச்சு கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, சரியா? நான் வந்துட்டு உங்களுக்கு காசு தரேன். எவ்வளோ? 50 கோடியா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நமக்கு, நான் கொடுத்துட்றேன், சரியா? ஓகே ஓகே ஓகே. என்னது, இன்னைக்குள்ள எனக்கு வேலை ஆகணும். அது அந்த டீல் ஓகேனா அவர்கிட்ட பேசிட்டியா? சரி, ஓகே ஓகே ஓகே. அதான் கரெக்டு. சரி சரி சரி, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே, நான் பார்க்குறேன், அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். ஒரு நிமிஷம். என்னப்பா? அது ஒரு பயங்கரமான வேலை. அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அதோடைய பில்லெல்லாம் நீ போட்டு கொடுத்துரு, சரியா? யாரு அவரு? ஒரே பெரிய பிசினஸ்மேனா இருப்பாரு. BMW வந்திருக்காரு ஜெமிகா. நம்மளே ஏத்தி போவாங்க ஜெமிகா. நல்லா படிக்க வச்சு ஏத்துவாரு மேல. அதுவும் கரெக்ட் தான் ஜெமிகா. அதான் நம்ம பக்கத்துல நிக்கிற பார்க்கவே மாட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சார் 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 சார், என்னம்மா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சார்,
ஒரே ஒரு சார், நிமிஷம் எங்களுக்கு சார். வேலை எங்களுக்காக சார். சார், எங்களுக்காக சார். என்னம்மா உங்களுக்கு வேலை? எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் லட்ச கோடி பணங்கள்லாம் வந்துருக்குமா? சார் பரவாயில்ல சார், அதுல ஒரு கோடி நாங்க நினைச்சுக்கோங்க, வாங்குங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார் சார். ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்ன என்ன பண்ணுங்க சார்? சார் உங்களுக்கு பெரிய பணமெல்லாம் இருக்கு, நீங்க லட்சம் கோடியில புரள்றீங்க, சரிதான். இந்த உலகத்துல உங்களுக்கு எது சார் பெரிய பொக்கிஷமா நீங்க நினைக்கிறீங்க? பணம் தான்மா, பணம் தான் எனக்கு பொக்கிஷம். பணம் பணம் பணம். நன்றி சார். நன்றிங்க சார், இந்த நன்றி பணம் நன்றி. வந்து வச்சுக்க. அப்போ கொடுங்க, அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க. ஜூஸ்லாம் போட்டு குடி. சார் சூப்பருங்க சார். பணம் 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 எல்லாம் மாஸ்டர் சார். சார் பணம் தானே சார்? ஆமா, உலகத்துல பணம் இல்லைன்னு எதுவுமே இல்ல, பணம் தான். இந்த நிலம், இந்த பொக்கிஷம், சரி, அந்த நிலத்தை எப்படிமா வாங்குறோம்? பணத்தை கொடுத்தானே. ஆமா. அப்ப இந்த செல்வாக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. மக்கள் ஓட்டு போடணும்னா அவ்வளவுதான், எப்பவுமே பணம் தான். பணத்துக்கு அதுவும் எல்லாம் correct தான். வருவாங்க. ஆமால்ல நம்மளுக்கு தான் ஒண்ணும் தெரியல. சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சோ மச். அப்பா இவர் என்னடி இது மூச்சு வரைக்கும் பணம் பாத்தீங்களா கேட்பாங்களா? பணம்? கலர் கலரா இருக்கு. வெய் நம்ம செலவு கூட பண்ண. புது நோட்டு தான் அடிச்சிருக்காங்க மோடி, அதனாலதான். சரி. ஏய் அதான் ஒரு பழமொழி இருக்குல்ல பணத்துக்கு. என்ன பழமொழி? என்ன? பணம்னா போனம் கூட ஆடி வாய் திறக்குமா? கேட்டிருக்கேல்ல? அதான் ஜெமிகா. எல்லாமே பணம் தான். பணம் எழுதி வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நமக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. இது இவர் சொன்னதை கரெக்ட்னு நினைக்கிறேன். பணம் ஆமா இருந்தா ஜெமிகா. செல்வாக்கு, நிலம் எல்லாம் எதுவுமே வாங்கிடலாம். இல்ல ஜெமிகா. எல்லாம் வாங்கிடலாம் நீ பணத்தை வச்சு. அப்ப பணம் தான் பெருசா நினைக்கிறேன். அப்ப பணம் தான் ஜெமிகா, எழுதிக்கோங்க. எழுதிட்டேன். ஆனா என்ன, எனக்கு பிரியாணி சாப்பிட்டு எனக்கு தண்ணி தாகமா அடிக்குது. ஆமா ஜெமிகா. சரி, வா, பிரியாணி அப்படியே சாப்பிட்டாலே நடப்போம். ரொம்ப தனித்தா கடிக்கல, அதனாலதான். சரி சரி வா, வா, அப்படியே கொஞ்சம் நடப்போம். போலாம். யாராவது பாக்குறாங்களான்னு பாப்போம். என் தண்ணி உங்க அக்கா நிக்கிறாங்க, கேப்போமா? கேக்கலாம். அம்மா கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க குடுக்குறேன். வீட்டுக்குள்ள பெரிய மனசு இவங்களுக்கு. தண்ணி எடுக்க போயிட்டு வீட்டை பாருதா நீ. நல்லா இருக்குது. ஜெமிகா அங்க வாருங்க. என்ன எவ்வளோ பெரிய பெயிண்டிங். ஜெமிகா வாங்க ஜெமிகா, ஒரு சரி, செல்ஃபி எடு, 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 எடு. நடக்குறேன். ஜெமிகா வாய் பிடிங்க. நல்லா இருக்கு ஜெமிகா. ஜெமிகா அங்க பாருங்க, புளித்தோல். புளித்தோல் லட்சக்கணக்குல கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. அட எங்க அப்பா லட்சமா என்னன்னு தெரியல. உங்க பாரு அட ஜெமிகா எப்ப பார்த்தா மேலே வைக்கிறது, கீழே பாருங்க. மின்னுது. என்னடி அது மின்னுது? ஜெமிகா போய் திறந்து வைக்கட்டா? வேணாண்டி. பரவாயில்ல, திறந்து சரி, சும்மா வைக்கலாம். திறந்து வந்துட்டு வா. அட ஜெமிகா தொங்க நகை. ஒண்ணு மட்டும் போட்டுக்கிறேன். செக்யூரிட்டில இருப்பாங்க, புடிச்சாலே அடிச்சிருவாங்க. வெயில ப்ளீஸ் ஜெமிகா பாக்கடி வந்தா வாயில அடிவாங்க. ஜெமிகா. புடிச்சு அடிச்சு வச்சிருவாங்க, மாவாட்டி விட்டுருவாங்க. வேண்டாம். ஐயோ ஜெமிகா, வேணாடி. எல்லாமே சூப்பரா இருக்கு ஜெமிகா. நம்ம இந்த வீட்லயே வாழ்ந்துடலாமா? ஏய், வீட்ல வாழ்றதுக்கு அவங்க என்ன ஒண்ணு விடுவாங்களா? நல்லா அந்த அம்மா இருக்குல்ல வந்துற போறாங்க. ஜெமிகா. ஐயோ அம்மா அம்மா அம்மா. இந்தாங்க, நான் குடிங்க. தேங்க்ஸ்ங்கம்மா. ஐயோ தண்ணி வெயிட் பண்ணு, நான் தான் குடிக்கிறேன். போதும். இதெல்லாம் காலேஜ்ல பண்றது தானே. போதும், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இரு, நான் குடிச்சிட்டு தரேன் சார். நான் தான் நிறைய பிரியாணி சாப்பிட்டேன். போதுமாண்டா. பல்ல வளர்க்குறீங்க, கொப்பளிச்சுட்டுக்கிறீங்க. அந்த அம்மா எவ்வளவு நீ பெரிய குடிச்ச பாட்டில குடிக்கிறதே பெருசு. அம்மா நன்றிங்கம்மா. இந்த வீடு மாதிரி உங்க மனசு ரொம்ப பெருசுங்கம்மா. வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். அம்மா என்னம்மா இம்மா பெரிய வீடு. அம்மா உங்ககிட்ட இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணல. இந்த வீட்டை பார்த்தோன்னே நீங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுது. ஆமாங்கம்மா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமாங்கம்மா? கண்டிப்பா கேளுங்க. நீ கேளு, சும்மாவே வர கூட. சரி, நான் கேக்குறேன். நீங்க வந்துட்டு இந்த உலகத்துல எது நீங்க பொக்கிஷமா நினைக்கிறீங்கம்மா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இத்தனை பாத்தீங்க, இதுல நான் அம்மா, என்ன நான் தான் சொல்ல ஃபர்ஸ்ட். அம்மா அந்த பெயிண்டிங்மா கோடி கணக்குல வருமா அந்த பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் டா ஓடிருங்க. அங்க வாருங்க. ஜிகு ஜிகுன்னு எடுத்து மாட்டிக்கிட்டா அது எவ்வளவு பெரிய பெயிண்டிங் தெரியுமா? மாட்டுனா அப்படியே ஏய், அது எவ்வளவு பெரிய மியூசியம்ல இருந்து வாங்கிட்டு வந்தது அந்த தெரியுமா? மியூசியம்ல நம்ம ஏரியால போனோம்னா ஐயோ பெயிண்டிங் சீப்பா அப்படிங்க. அது உனக்கு புரியல. நகை போட்டு ஐயோ போற நகை போட்டு அது மோனாலிசா பெயிண்டிங் டி. அது நம்ம மக்களுக்கு பிடிக்குமா? உனக்கு ஜிகு ஜிகுன்னு நகை போட்டு நடந்தாதான் பிடிக்கும்ங்கிறதுக்கு. ஆமா, சாரிங்க உங்களை ஜிமிக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க. ஆமா நீங்க சொல்லுங்கம்மா. எதுமா அவங்க நீங்க பெரிய பொக்கிஷமா நினைக்கிறீங்க இந்த உலகத்துல? அங்க பாத்தீங்களா அந்த புளித்தோல், அதான் நான் பெரிய பொக்கிஷம்னு நினைக்கிறேன். புளித்தோலா? என்னம்மா இவ்ளோ ஜிகு ஜிகுன்னு பொருள்லாம் வச்சிருக்கீங்க? தோல் ஏன் இந்த அம்மா சொல்லுது? ஏதாவது பெரிய மேட்டர் இருக்கும்டி. சொல்லுங்கம்மா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. கதையோ? கதை சொல்ல போறாங்க. அம்மா கதை சொல்லுங்கம்மா. ஐயோ. ஒரு நாள் நானும் என் அண்ணனும் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு புலி என் மேல பாய. உண்மையான புளியாங்கம்மா? உண்மையான புலிதான். உண்மையான புளியாமா? ஆமா, ஒரே ஒரு துப்பாக்கி தான் நாங்க வச்சிருந்தோம். என் அண்ணன் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு புலி கூட போராடி அந்த புலியை சுட்டுட்டாரு. அப்புறம் எங்க அண்ணனும் இறந்துட்டாங்க.
ஐயோ அந்த புலி கூட சண்டை போட்டாங்கம்மா. ஆமா அந்த புலி கூட சண்டை ஆகலைங்களா? எனக்கு எதுவும் இல்ல, அந்த ரத்தக்கரை கூட அந்த புலித்தோல்ல இருக்கு பாத்தீங்களா? அது அண்ணனோட ரத்த கறியாங்கம்மா. இப்பவும் தெரியுது பாத்தீங்களா? உங்களை காப்பாத்திருக்காங்கம்மா. ஆமா என்ன காப்பாருக்க, நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் நம்மளுக்காக உயிரவே கொடுத்திருக்காருன்னா அதை விட பெரிய பட்சம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? கரெக்டா தான் கரெக்டா சொல்றாங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஏய் தாரணி, என்ன நினைக்கிற நீ? இந்த உங்களோட கதையை கேட்கும்போது உனக்கு யாராவது ஞாபகம் வந்தாங்களா? எனக்கு ஏசுப்பா ஞாபகம் வராரு. ஏசுப்பா தான் ஞாபகம் வந்தாரு. எனக்கு ஏசுப்பா தான் ஞாபகம் வந்தாரு. அந்த அக்கா சொன்னாங்க, என்ன அவங்களோட அண்ணா அவங்களுக்காக உயிரையே கொடுத்தாராம். அந்த புலி கிட்ட போராடி அந்த அக்காவை காப்பாத்துனாங்களா? அதே மாதிரி தானே நம்ம ஏசுப்பாவும் நமக்காக சிலுவையில மறிச்சு நம்மள பிசாசுகிட்ட இருந்து பாவத்துல இருந்து நம்மள மீட்டாங்க, அப்படித்தானே? ஆமா ஜெமிகா. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பணம் புகழ் அது எல்லாம் வேஸ்ட் எல்லாம் இல்ல. ஆனா உண்மையான பொக்கிஷம் என்னது? இதுல ஒண்ணுமே இல்ல ஜெமிகா. பணத்துல போட்டுட்டியா? அது வேண்டாம் வேண்டாம் தாரணி, நம்ம போய் மேம்கிட்ட சொல்றோம். ஏசப்பா தான் பொக்கிஷம். சொல்றோம், 10 மார்க் தூக்கிரோம் ஜெமிகா. வாங்கிடுவோம். இந்த செமஸ்டர்ல பாஸ் ஆகுறோம். பாஸ் ஆயிருவோம். என்னன்னு சொல்ல போறோம்? அதான் ஏசப்பா தான் பொக்கிஷம். மெய்யான பொக்கிஷம் ஏசப்பா தான் சொல்ல போறோம். நீங்களும் சொல்றீங்க தானே? சொல்லிடுவாங்க. யார்கிட்டயும் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. யார் மெய்யான பொக்கிஷம்? ஏசப்பா. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம எஸ்தரக்கா வந்து நமக்கு இந்த தீம் இன்ட்ரோ நமக்கு சொல்லி தருவாங்க. ஓகே குட்டீஸ், சூப்பரான ஸ்கிட் பார்த்தீங்கல்ல. ஆமாம், உண்மையான பொக்கிஷம் யாரு அப்படின்னு இப்போ நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. விலையேற பெற்ற பொக்கிஷம் யார் தான்? ஏசப்பா தான், இல்லையா? ஆமா குட்டீஸ், அந்த கடைசியா ஒரு அக்கா சொன்னாங்கல்ல, அதை நீங்க நோட் பண்ணீங்களா? எனக்கு கூட அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு குட்டீஸ். என்ன விஷயம்னு பாத்தீங்களா? அந்த அக்காவோட உயிரை ஒருத்தர் காப்பாத்துனாங்கன்னு சொன்னாங்கல்ல. யார் காப்பாத்துனாங்க? அவங்களுடைய அண்ணன், இல்லையா? ஆமா குட்டீஸ், அவங்க அண்ணன் எப்படி காப்பாத்தினாரு? புலி ஒண்ணு வந்திருக்குது அந்த அக்காவை காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, அந்த புலி கிட்ட இருந்து அந்த அண்ணா அவருடைய உயிரை கொடுத்து அந்த அக்காவை காப்பாத்திருக்காங்க, இல்லையா குட்டீஸ்? ஆமா, நீங்க நல்லா கவனிங்க. அப்ப அந்த அண்ணா அந்த அக்கா அவங்க தங்கச்சி மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்திருப்பாங்க, எவ்வளவு பாசம் வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க அவங்க துணிஞ்சிட்டாங்க, இல்ல? நான் சொல்லும் போது கூட அந்த அம்மா அவங்களுடைய பையனுக்காக தங்களுடைய கண்களை கொடுக்கறதுக்கும் தயாரா இருந்தாங்கல்ல. அவங்க அழகை யோசிச்சிருந்தாங்கன்னா எதை கொடுத்துருக்க மாட்டாங்க? அவங்களுடைய கண்களை கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்ல குட்டீஸ்? அது போலதான் அவங்க அப்பா அவங்க செஞ்ச தியாகத்தை சொல்லாம இருந்திருந்தா கூட அந்த பையனுக்கு கடைசி வரைக்கும் அம்மா நமக்காக செய்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமையே போயிருக்கும். அவங்க அம்மாவை அவன் ஒரு ப்ரீஷியஸா ஒரு நல்ல ஒரு தாயா நினைக்காம போயிருந்திருப்பான்ல. ஆமா குட்டீஸ், இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உனக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அவருடைய ரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் கொடுத்திருக்காரு குட்டீஸ். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் பாதி இல்லை, அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கீழே சிந்தும் வரைக்கும் அவர் நமக்காக கொடுத்தாரு குட்டீஸ். எதுக்காக அப்படின்னா நம்ம பாவத்துல விழுந்துடக்கூடாது, நம்ம ஏசப்பாவை அறிந்து கொள்ளாம உலகத்தின் காரியங்களுக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் குட்டீஸ். நீங்க பாட்டுல பாத்தீங்கல்ல, ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. நம்ம என்னது கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா குட்டீஸ், யாரை தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்களும் நானும் கொடுத்து வச்சவங்களா இருக்கோம் அப்படின்னா விலையேற பெற்ற பொக்கிஷமாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதுனாலதான் நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டதுனாலதான் கொடுத்து வச்சவங்களா மாறி இருக்கோம். ஓகே, இந்த கொடுத்து வச்சவங்க பாட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்ல. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ். ஓகே, மறுபடியும் ஒரு டைமா அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணிடலாமா? சூப்பரா பண்றதுக்கு நம்ம ஜெமிகாவும் தார்னிகாவும் வராங்க. ஓகே வாங்க ஜெமி, தார்னி. சூப்பரான பாட்டு. என்ன பாட்டு? கொடுத்து வச்சவங்க தம்பி தாங்க ஓடி வாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. நீங்க கொடுத்து வச்சவங்க, நீங்க கொடுத்து வச்சவங்க பாட போறோம். எல்லாம் எந்திரிச்சாச்சா? ஆக்டிவ் எந்திரிச்சு எப்படி நிக்கணும்? ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிச்சு நிக்கணும். எந்திரிச்சாச்சா? எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓடிவாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. தம்பி தங்க ஓடிவாங்க, நல்ல செய்தி கேட்டுக்கோங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஆமா, கொடுத்து வச்சவங்க நீங்க, கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க.
இயேசு உன்ன அரவணைப்பா உலகம் உன்ன வெறுனாலும் இயேசு உன்ன அரவணைப்பா பிரச்சனை மறந்து அங்கு இன்னும் அலைஞ்சோமே தேடி வந்து உயிர் தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே பிரச்சனை மறந்து அங்கு இன்னும் அலைஞ்சோமே தேடி வந்து உயிர் தந்து நம்ம எல்லாம் மீட்டாரே கொடுத்து வச்சவங்க நீங்க கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லோருமே கொடுத்து வச்சவங்க ஆமா கொடுத்து வச்சவங்க நீங்க கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லோருமே கொடுத்து வச்சவங்க நீங்க கொடுத்து வச்சவங்க இயேசுவுக்குள் எல்லோருமே கொடுத்து வச்சவங்கப்பா கொடுத்து வச்சவங்கப்பா. ஓகே, நம்ம எஸ்தரக்கா வந்து நமக்கு ஒரு வசனம் சொல்லி தர போறாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கூட நம்ம ஒரு மனப்பாட வசனத்தை கற்றுக்கலாம். ஓகேவா? பவுலை போல நீங்களும் நானும் ஏசப்பாவை தான் மிகப்பெரிய, அதாவது முதன்மையான பொக்கிஷமாக நினைக்கிறோம் இல்லையா? ஆமாம் குட்டீஸ், பவுல் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். சரியா? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஓகேவா? பவுல் என்ன சொன்னாரு? அவருக்கு லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமாய் என்றாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, பெற்றோருக்காகவோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ தன்னுடைய ஹாபீஸ்க்காகவோ, ஏதாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ இல்லை குட்டீஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணுறாரு. நீங்களும் நானும் ஏசப்பாவுக்காக எதை வேணாலும் இழக்கலாம் குட்டீஸ். நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நம்ம கிட்ட இருந்து போகுதோ அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. எதனால இந்த காரியம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி, அது ஏசப்பாவுக்காக இருந்தால் நீங்கள் கேர் பண்ணிக்கவே வேணாம் குட்டீஸ். ஏன் அப்படின்னா அதை எல்லாவற்றையும் 2 மடங்கா நீங்கள் விட்டதை, நீங்கள் இழந்து போனதை, நீங்கள் அதாவது விட்டு கொடுத்ததை, உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் பரலோகத்தில் ஏசப்பா நமக்கு நிறைவாய் கொடுக்க நல்லவராக இருக்கிறாரு குட்டீஸ். இந்த வசனத்தை நான் ஒரு முறை சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து இந்த வாரம் படித்து அதை வந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ இந்த வார்த்தை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பவுலை போல நஷ்டம் என்று என்ன ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் குட்டீஸ். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று எண்ணினேன். பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லலாம் குட்டீஸ். ஓகே, இப்போ கூட நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த வார்த்தை உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், எதை நீங்கள் இழந்தாலும், அந்த நேரத்தில் இந்த வசனத்தை ஆண்டவருக்காக நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா உடனே முழங்கால் படியிடுங்க, உங்கள் கண்களை மூடுங்க, ஆண்டவருக்கு நேராக இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் எவைகளை எல்லாம் நினைக்கிறேனோ அவை எல்லாவற்றையும், எதையெல்லாம் லாபமாக நினைக்கிறேனோ அதையெல்லாம் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜெபத்தை முடிங்க குட்டீஸ். ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. இப்போ நம்ம ஜெமிகா வராங்க, நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. ஓகே குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் விளையாட போறோம். எப்படிமா ஜெமிகா? உனக்கு தெரியாதுல்ல? ஆமா ஜெமிகா, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் விளையாட போறோம். நம்ம கூட நிறைய அக்கா இருக்காங்க, நிறைய குட்டி குட்டி அண்ணா இருக்காங்க, அக்கா இருக்காங்க. சோ எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு ஒரு சூப்பரான கேம் விளையாட போறோம். கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டீம்ஸ் கூப்பிடலாமா? ஓகே, கெசிகா, இனியாக்கா, அகஸ்டினா, யோஷ்வானா, இவங்க 4 பேர் ஒரு டீம். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். மகிமாக்க நான் கூப்பிடவே இல்லையே. ஓகே, நீங்க 4 பேர் இப்படி நில்லுங்க, கேமரா தெரியுற மாதிரி. இப்படி வாங்க அகஸ்டினா. யோஷ்வானா இப்படி வாங்க. இங்க நில்லுங்க யோஷ்வானா, இங்க நில்லுங்க. ஓகே யோஷ்வானா. அகஸ்டினா நீங்க இப்படி நில்லுங்க. ஓகே, உள்ள வாங்க யோஷ்வானா. ஓகேவா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டீம் ஜெனிகா, அப்புறம் அக்ஷாக்கா, மகி, அப்புறம் ஜெபின். வாங்க. ஓகே, 2 டீம் வந்துருங்க. ஓகே, 2 டீமையும் நான் கூப்பிட்டுட்டேன். 2 டீமும் வந்துட்டாங்க இப்போ. ஓகே அக்கா, இப்போ ஒரு கேம் சொல்றேன். அக்கா கையில வந்து நிறைய பைபிள் கேரக்டர்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? பைபிள் கேரக்டர்ஸ். ஆமா, இவங்களுக்கு இப்ப கேம் தெரியாது, நான் தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பைபிள் கேரக்டர்ஸ் அக்கா கையில ஒரு 4-5 கேரக்டர் வச்சிருக்கேன் அக்கா. இப்போ உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறீங்க ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறீங்க அக்கா. உங்க 2 பேத்துக்கிட்டையும் அந்த டீம் பேர் சொல்லுவேன். உங்க டீமோட ஆள் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க, நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உங்க டீமோட ஆள் உங்களுக்கு ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க, நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். பார்த்துட்டு இருக்க குட்டீஸ், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அக்கா, நீங்க எந்த டைம்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து நல்லா பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்
பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களோட நேம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிடலாம். தட்டுவோம். ஓகேவா? கை தட்டுவீங்களா? ஓகே, நான் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கேம் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்குலாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்ப எல்லாம் சத்தமா ஒரு ஓயா சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து உங்க ரெண்டு டீம்ல இருந்து அப்படியே லைனா போயிடுவோமா? இங்க இருந்து ஜெனி அக்கா வந்துருங்க, இங்க இருந்து இனி அக்கா வந்துருங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் சொல்ல போறேன். உங்க முன்னாடி தான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஒட்டு கேட்க கூடாது. ஓகே, பக்கத்துல வாங்க. என்னது? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓ, இன்னும் சத்தமா சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் கேட்டுரும். நான் வேற கேரக்டர் கொடுக்குறேன். ஓகே, ஓகேவா? கேட்கல ஜெனிகாக்கு? ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டு பேரும் திரும்பி நின்று அவங்க டீமுக்கு ஆக்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இங்க கொஞ்சம் கேமராவுக்கு தெரியுற மாதிரி ஆக்டிங். ஓகே ஓகே, பண்ணுங்க ஜெனிகா. நான் சொன்ன கேரக்டர் ஆக்ட் பண்ணி காட்ட போறீங்க. பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பண்ணி காட்டுங்க. அனுப்பிடும். ஓகே ஓகே ஓகே, இனியாக்கா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் வந்துட்டு ஈசாக்கு பலி கொடுக்குறாரு. எனக்கு கேரக்டர்ஸ் தான் வேணும். கேரக்டர்ஸ் கரெக்ட்டா ஆபிரகாம். ஓகே, டீம் ஏ தான் ஆபிரகாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பா தானிகா கையை காதை வலிக்குது தானிகா. ஓகே, இனியாக்கா சூப்பர் ஆக்ட் பண்ணி காட்டுனீங்க. ஜெனிகா என்ன நீங்க என்ன டப்பா காட்டிட்டு இருந்தீங்க? என்னாச்சு? பலிபீட காட்டுனீங்க. அதேதான் இனியாக்காவும் காட்டினாங்க. உங்க யாருக்கா சான்ஸ் தெரிஞ்சுதா? பாக்கலாம், நீங்களா பிரைட்டான குட்டீஸ், நீங்களா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கெசிகா வாங்க. ஓகே, அங்க அக்ஷரக்கா. ஓகே, ஜெயிக்க போறாங்க பார்க்கணும். ஓகே ஓகே ஓகேவா? ரெண்டு பேருக்கு அதுல அக்கா சொல்லி டான்ஸ். ஓகே, திரும்பி நில்லுங்க, லைட்டா திரும்பி நில்லுங்க, பிள்ளைகளும் பார்க்கணும் உங்களை. ஓகே, நீங்க பண்ணுங்க, நீங்க எட்டி பார்த்துக்கோங்க அங்க இருந்து. ஓகே ஓகே, ஸ்டார்ட். பயிரை இழுக்கிறான், கயிறை வச்சு அந்த என்ன பண்றீங்க? சின்ன மீன். நல்லா மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறாங்க. ஓகே, டீம் பி தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் fraction of second தான் டிஃபரண்ட். டீம் பி இத வின் பண்ணிருக்காங்க இந்த செகண்ட் பாயிண்ட. ஓகே, வெரி குட். சூப்பர். என்ன டஃப்பா போயிட்டு இருக்கு, பாயிண்ட்ஸ் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. ரெண்டு டீமுக்கு 1 பாயிண்ட். ஓகே, கெசிகா சூப்பர், அக்ஷாக்கா சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அகஸ்டினா மகிமா வர போறாங்க. ஓகே, பாத்துடலாமா யார் ஜெயிப்பீங்கன்னு? யார் ஜெயிப்பீங்க? எந்த டீம் ஜெயிப்பீங்க? ஏவோ பியா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாத்துடலாம் யாருன்னு. ஓகே, காட்டுங்க. அங்க எல்லாம் அங்க பாருங்க, அந்த சைடு திரும்பி பாருங்க, நீங்களும் அந்த சைடு திரும்பி பாருங்க. ஓகேவா? ஓகே ஓகே, ஸ்டார்ட். இப்படி நில்லுங்க, ஆடியன்ஸ்க்கு தெரியணும் கொஞ்சம். ஓகே ஓகே, ஸ்டார்ட். ஓகே, என்னமோ பண்றாங்க. அகஸ்டானா மூக்கல பிடிச்சிட்டு என்னமோ பண்றாரு. ஓகே, வின் பண்ணிருக்காங்க. யோவான் ஸ்டானஹன், வெரி குட். அகஸ்டானா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணி காட்டாங்க, ஞானஸ்நான கொடுக்குற மாதிரி. வெரி குட் அகஸ்டானா. ஓகே, மகிமாக்கா நீங்க என்ன பண்ணி காட்டுனீங்க? தலையை வெட்டி. ஓகே, மகிமாக்கா நல்லா பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகே, ரெண்டு பேத்துக்கும் ஒரு இப்போ நீங்க ஏ டீம் 2 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ஓகே, பி டீம் 1 பாயிண்ட்ல இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜெபினா வாங்க. ஜெபினா யோஷுவா வருவாங்க. ஓகே, எல்லாம் அன்சைட் பாருங்க, எல்லா டீம் எல்லாம் அன்சைட் பாருங்க. ஓகே ஓகேவா? புரிஞ்சுதா யாருன்னு? புரிஞ்சுதா? ஓகே, பண்ணி காட்டுங்க. முடியும் புரிஞ்சது பண்ணி காட்டுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சத நீங்க பண்ணுங்க. அஞ்சப்ப ரெண்டு மீன். அந்த குட்டி பையன் ஜெபினா ரொம்ப அழகா பண்ணி காட்டாங்க. யோஷுவா நல்லா பண்ணி காட்டினாங்க. ஓகே, டீம் பி 2 பாயிண்ட்ஸ், டீம் ஏ 2 பாயிண்ட்ஸ். நீங்களாம் உங்களுக்கு தெரியுது ஆன்சர்? தெரியும். தானிகா, நீங்க இங்க இருக்கீங்க, அங்க இருக்கவங்க தான் சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆன்சர்? தெரிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் முதல்ல இருந்து போயிடலாம். மறுபடியும் வாங்க. இனியாக்கா, ஜெனிலியாக்கா போன தடவை விட்டு பிடிக்கணும். ஓகே, பிடிக்கிறோம். ஓகே, நீங்களாம் திரும்புங்க. என்ன ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சொல்லணுமா? ஓகே ஓகேல. ஓகே, ஸ்டார்ட். இப்படி நில்லுங்க ஜெனிகா, இப்படி லைட்டா தருங்க. பண்ணுங்க. ஓகே, டீம் பி 1. ஓகே, இனியாக்கா நல்லா கேக்கல, அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கங்காட்டி கொஞ்சம் இடிச்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நான் தான் சொன்னேன் உங்க அதுல. ஓகே,
நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? யார் வாலண்டியரா வரீங்க உங்க டீம்ல இருந்து? ஜெமிகா நான் ஜெமிகா. தானிகா நீங்க எந்த டீம்ல இல்ல தானிகா. ஜெமிகா. ஓகே ஓகே. மகிமாவும் அகஸ்டின் ஓகே. அக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர் தான் கொடுக்க போறேன். என்ன கேரக்டர்? கொடுங்க ஏதாவது கொடுக்கணும். ஓகே. வெயிட். ஓகே ஸ்டார்ட். ஆனா நீங்க நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணாங்க. ஓகே இன்னொரு தடவை கொடுக்கட்டுமா? இன்னொரு சான்ஸ் கொடுத்துடலாமா? ஓகே யார் வரீங்க வாலண்டியரா? பண்ணிடுவீங்களா? சரி பார்க்கலாம். குட்டியா 2 அண்ணா வந்திருக்காங்க. எல்லாம் திரும்புங்க, சொல்ல போறேன் அக்கா. யாரும் தெரியும்ல? ஓகே ஓகே இருங்கள் இருங்கள். ஓகே பண்ணாங்க. ஸ்டார்ட் 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 பண்ணுங்க பண்ணுங்க. 1 2 3 4 5 இல்ல. பண்ணுங்க பண்ணுங்க ஜெமின் கரெக்ட் தான். ராணி 10 கட்டலையா? மோசே அவங்க என்ன பண்ணாங்க? சொல்ல ஆக்சன் பண்ணு. அவங்க என்ன பண்ணாங்க? பண்ணுமா பண்ணு. ஏசப்பா வாய சிக்க கூடாது. நானு உங்க உள்ளத்தை ஓகே நான் இப்போ வந்து 2 பேருக்கு ஆக்ஷன் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே நான் தானிகாட்ட சொல்றேன். தானிகா பண்ணுவாங்க. நீங்க 2 டீமும் கண்டுபிடிக்க போறீங்க. தானிகா அப்ப இது நான் பண்றேன்னு கேக்குறாங்க. ஓகே நீங்க 2 டீம்ல எந்த டீம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட். ஓகே ஏற்கனவே லீடிங்ல இருக்காங்க 4 பாயிண்ட். நீங்க 2 பாயிண்ட் கொடுக்கணும். கொடுப்போம். ஓகே பண்ணுங்க. 3 ஓகே டீம் பி வான் பண்ணிருக்காங்க. இந்த பாயிண்ட் வின் பண்ணிருக்கீங்க. வெரி குட். சாரி பா டீம் மாத்தி சொல்ல கூடாது. தெளிவா அப்ப நீங்க மாத்தி தப்பு சொன்னீங்க. அதெல்லாம் நான் கேட்டேனா? ஓகே 2 டீமும் நல்லா பண்ணிட்டீங்க. இதோட உங்களுடைய கேள்விகள் எல்லாம் முடிஞ்சது. இந்த கேம் டீம் ஏ வின் பண்றாங்க. டீம் பி நாங்க. அரசியல் ஆயிருக்கோலே. டீம் பி ஓகே டீம் பி வின் பண்ணிருக்காங்க. எவ்வளவு குட்டீஸ் வந்து ஆன்லைன்ல பார்த்து நமக்கு ஆன்சர் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் வீட்ல சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா அப்பாட்ட. ஓகே எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஓகே எல்லாரும் கை கூப்பி ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கை கூப்புங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்க துதிக்கிறோம் இயேசுப்பா. இந்த நாள்லையும் கூட ஆண்டவரே நீங்க தான் எங்களுடைய மெய்யான பொக்கிஷம். நாங்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இந்த நாள்ல எல்லா குழந்தைகளோடையும் நாங்க வந்து இங்க ஆண்டவரே அப்பா இந்த ஜெகோலியா டிவி ப்ரோக்ராம்ல வாரம் எல்லா சர்ச்சஸும் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இதுல நாங்களும் பண்ண எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இந்த நாள்ல இந்த ஷோவை பார்த்துருக்க ஒவ்வொரு குட்டீஸ்க்கும் அப்பா ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கும் நீங்க தான் உங்களுடைய உண்மையான பொக்கிஷம் தெரிஞ்சிருக்கோம் இயேசுப்பா. அது எல்லா பிள்ளைகளும் அவங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் முதல் கொண்டு எங்களை எல்லாரோடையும் இருங்க ஆண்டவரே அப்பா. எங்களுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிச்சதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒவ்வொரு ஷோவையும் பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஓகே நல்லா இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இன்னைக்கு நாள் ஃபுல்லா இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே அது வரைக்கும் நாங்க அடுத்த வாரம் வர வரைக்கும் பாய் சொல்லிக்கிறோம். எல்லாம் பாய் சொல்லிக்கிறோம்.